guys, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா vlog from ஒட்டஞ்சத்திரம் டு பழனி. ஸோ பாருங்கள், நாங்கள் பைபாஸ்லாம் போயிட்டுருக்கோம். எவ்வளோ க்ரீனரி சுற்றியும் பாருங்கள். ஐயோப்பா செம்மையாக இருக்குல்லடா. ஒட்டஞ்சத்திரத்துனாலே ஃபுல்லாக ஹில்ஸு தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹில்ஸு, அதான் ஃபுல்லாக சுற்றி ஹில்ஸு தான். அன்னைக்குன்னு பார்த்து நிறைய மேகம் ஃபுல்லாக இதுவாக இருந்துச்சு. என்னம்மா சொல்லுவாங்க அதை, மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. கரும்முன்னு இருந்துச்சு. இருந்துச்சு. நேராக பாருங்கள். எந்த மலைமா அது? அதுவா தெரியலடா, ஆனால் சூப்பராக இருக்குடா. பார்க்க அதில் நல்லா இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது போகும்போது இது பைபாஸுங்கிறதுனால மேலே அந்த விருப்பாச்சி மேட்லிலாம் நல்லா போட்டாங்க. முதல்லாம் இப்படி இருக்காது. அப்புறம் இந்த அளவுக்குலாம் தெரியாது. நாங்கள் பஸ்ஸில் தானே போவோம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது. செம்மையாக இருக்குது இந்த டிசைனே பார்க்கறதுக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த மலையோட ஷேப்பு இப்படி சொயின்ட்டு இங்கே பாருங்க எவ்வளோ செடி நட்டு இருக்காங்க அவங்க. பைபாஸில் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் மரமாக நட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது வந்து எப்போவுமே அந்த ஆமாம் விருப்பாச்சி மலையை கடைஞ்சு எடுத்து தான் இந்த அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க. ஆமாம், முதல்ல எப்படி இருக்கும்னா ரொம்ப மேடாக இருக்கும். அந்த இடத்துல வந்து போகவே முடியாது. நடந்து போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். டூ வீலரு, காரு, இது லாரி போகிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். லாரி போகிறதுலாம் கஷ்டம் தானேம்மா? இல்லை, அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். விருப்பாச்சி மேடுனாலே பயப்படுவாங்க. தென்னந்தோப்பு ரெண்டு பக்கம் பார்க்கவே அழகா இருக்கு. அங்கே பாரு, இங்கிருந்து பார்த்தா கொடைக்கானல் தெரியும். மேகத்தை பாருங்களேன். ஆமாம், கொடைக்கானலே தெரியும். அழகா இருக்கு ஃபுல்லாக. ரோட்டை பார்த்தா அப்படியே ரெண்டு பக்கமும் இந்த என்னது, இந்த பக்கம் பார்த்தா ஜோர்னு மலை. அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக அப்படியே எந்த பக்கம் வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த பக்கமும் இந்த பக்கம் மாற்றி மாற்றி வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தோம். எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம், வாங்க, எவ்வளோ விவசாயம் நிலம். ஆமாம். இது அங்கே பாரு, அந்த மேகத்தை பாரு. மலைக்குள்ள மேகம் ஒளிஞ்சிருக்கா, மேகத்துக்குள்ள மழை ஒளிஞ்சிருக்கான்னே தெரியல. ரெண்டுத்துக்குள்ளேயே ரெண்டும் ஒளிஞ்சிருக்கு. ஒளிஞ்சிருக்கு. எனக்கு இந்த கொரோனா டயத்தில் ஊரில் இருந்தோம்ல, இங்கே புனேல மாட்டிக்கிட்டோம்ல, அக்கா, நீ, நான், அப்பா 5 பேரும் இங்கே இருந்தோம் இல்லையா. அப்போ வந்து எனக்கு சில எண்ணங்கள் தோணும். ஆமாம், இது வந்து டோல்கேட்டில் நின்று இருந்தோம்ல, அந்த இடத்துல எடுத்தது. அந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். இப்போதான் டோல்கேட் போட்டிருக்கிறதுனால. அடுத்து அந்த கொரோனா டயத்தில் வந்து நான் என்னத்தை மிஸ் பண்ணேன் தெரியுமா? மறுபடியும் நம்ம ஊருக்கு போய் இதெல்லாம் பார்ப்போமான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தெரிவிக்கல. அப்புறம் நாள் பயமாக இருந்துச்சு கைஸ். ஆமாம், பயமாக இருந்துச்சு. மறுபடியும் போய் நம்ம ஊரை பார்ப்போமா. அந்த காற்று எனக்கு வந்து பெரியம்மா வீட்டில் வெளியில் உட்காந்து அந்த சேரை போட்டு உட்காந்து அந்த காற்றை என்ஜாய் பண்ணி நேராக நம்ம வீட்டுக்கு நேராக எடுத்து அப்படி இருக்கிற பாச்சலூர் மலை. நாங்கள் கதவை நீக்கினாவே பாச்சலூர் மலையை பார்க்கலாம். அப்படியே நிறைய நான் இது ஷார்ட்ஸில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். நிறையா ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கோம். டெய்லியும் 10 மணி 11 மணிக்கு வெளியே சேரை போட்டு உட்காந்து காலையில் சாயந்தரம் அதை வந்து நைட்டு 10 மணிக்கு அந்த டயத்தில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பழனி வந்துட்டோம். பழனி உள்ள என்ட்ராயாச்சு. இந்த பிரிட்ஜு இங்கே பாருங்க, பழனி முருகன் கோயில் தெரியும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். பழனி மலை வந்து மேக்சிமம் வந்து மலையில தான் இருக்கும். ஒரு இது சொல்லுவாங்க, முருகன் கோயில் வந்து முருகன் வந்து மலையில தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே குதிரை வண்டி பார்த்தீங்களா? குதிரை வண்டி போச்சு. அங்கதான் இன்னும் குதிரை வண்டி இருக்கு. ஒரு நாள் போகணும் நம்ம குதிரை வண்டியில ஏறி. இது ஒரு ஆசை எனக்கு. போடலாம், நம்ம போய். இது வந்து பாத்தீங்கன்னா விஞ்சுனா என்னன்னா ட்ரெயின்ல ஏறுறது. ரோப் கார் இருக்கும், விஞ்ச் இருக்கும். நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால விஞ்ச் வந்து அந்த பராமரிப்பு வேலை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, ரோப் கார் வந்து அவைலபிள் இல்லை. விஞ்ச் அவைலபிள் இருந்துச்சு. விஞ்சில் ஏன்னா ரோப் கார் அவைலபிள் இல்லாதனால இதில் போய் நின்னோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால போகல. இதெல்லாம் பாருங்க, கடைகள் போகிற வழியில் நிறைய. நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த கடைகளெல்லாம் காட்டாமல் கூட்டிகிட்டு வருவான். ஏன்னா எல்லா கடையிலையும் நின்று அது வேணும் இது வேணும். லாக்கருக்காக தனியா ரூமு மலையாளத்துல எழுதியிருக்காங்க. கோயில் மேலே இங்கே கேரளா பீப்புள் வந்து அதிகமாக வருவாங்க. அதனால மலையாளத்தில் எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க, தமிழில் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷில் எழுதுனா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால. நாங்கள் பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க, லாக்கர் இருக்கு. ஆமாம், உள்ள அங்கே நம்ம நிறைய திங்ஸ்லாம் கொண்டாந்துருந்தோம்னா அங்கே வச்சுக்கலாம்.
சாவியெல்லாம் தனியாக போட்டு. ஆனால் இங்கே என்னென்னா கொஞ்சம் நிறைய பொருட்கள் வந்து ரொம்ப தரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ ஏதாவது வாங்குறதுனா கொஞ்சம் கவனமாக வாங்கணும். இது கந்தவிலாஸ் விபூதி. நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கந்தவிலாஸ், இன்னொன்று வந்து விபூதி திருநீர் கடை. அதுக்குன்னே ஒரு கடைனா பார்த்துக்க எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் இன்னொன்று அங்கு விலாசா, ஐயோ பேர் மாதிரி இந்த பக்கத்துல தானே போன டைம் நாங்க வந்து பெல்ட் இல்லாம நாங்க பட்ட பாடு. இப்போ இந்த நடந்து போகிறதுக்கு ஐயோ கால் பங்குனி மாதமெல்லாம் உத்தரத்துக்கு வந்தோம்னா நடக்கவே முடியாது. அந்த டயத்தில் வந்து இந்த பஸ் எல்லாம் இப்போ புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முன்னாடி காமிச்சோம்ல பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் போய் இன்கன்வீனியன்ஸ் ஆமாம். அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஏறி போய்க்கலாம். முதல்லாம் நடந்தான் போகணும். அப்படியே கால் கொதிக்கும், ஓடணும். அந்த தீர்த்தத்தை வேற வச்சுக்கிட்டு ஓடுவோம். நம்மளாம் ஓடிட்டு அந்த போன டைம் விட இந்த டைம் நல்லா மழை இருந்ததுனால மழை பெய்யற மாதிரி இருந்ததுனால போன டைம் பெல்ட்டும் இல்ல, வெயில கொளுத்துது, தொப்பு தொப்பு அங்கதான் ஓடிட்டு இருக்கோம். காமிப்போம் பாருங்களேன், அங்கதான் நாங்க மாட்டிக்கிட்டோம், ஃபுல்லா ஸ்டக் ஆயிட்டோம். அப்புறம் எப்படியோ நடக்கவே முடியல. நார்மல் டைம்ங்கிறதுனால கம்மியா குதிச்சுக்கிட்டு இருந்தோம். நானும் தமிழ் லாஸ்ட் மே மந்தோட லாஸ்ட்னால யாரும் கூட்டம் இல்லை. இல்லைனாலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த பங்குனி மாதம், அப்புறம் இந்த தை மாதம் வந்து இதுக்கு நடப்பாங்க. நானும் நடந்து போயிருக்கேன். கேமரா நாட் அலௌடுன்ட்டாங்க. ஆமாம், நாட் அலௌடுன்ட்டாங்க. ஆனால் நடுவில் நாங்கள் கேட்டு கொண்டு போனோம். இங்கே பாருங்க, நாங்கள் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவன் வந்து நன்மாரன் வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு படிக்கும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு ஸ்டெப்புக்கும் நடந்தாலே முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தியா? நான் படிக்கதான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, பரவாயில்ல, வெரி குட். நான் வாயே திறக்கல. பாருங்க, மேல படியில பாதியில போய் நாங்க ஒரு நதி போகும். வரதமா நதின்னு நினைக்கிறேன். சண்முகா நதியா வரதமா நதியான்னு தெரியல. ஒரு நதி போகும், எடுத்தோம். பார்க்க நல்லா இருந்துச்சு, வியூ நல்லா இருந்துச்சு. மழை வர்ற மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு நாங்கள் யானை பாதையெல்லாம் நடந்து போனோம். படியில் நடந்து போனால் கஷ்டம்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னேன், படியில் நடந்து நம்ம கவுண்ட் பண்ணலான்னு. ஆனால் யானை பாதையில் போகலாம், கால் வலிக்கும். நான் எங்கள் பெரியப்பா என்ன சொன்னார், பெரியப்பா பெரியமாலாம் போனதுனால கால் வலிக்கும்னு சொல்லிட்டு யானை பாதையில் கவுண்ட் பண்ணி சொல்லிட்டான். 383 படிக்கட்டு இருந்துச்சு யானை பாதையில். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லயே ஃபாஸ்டா போட்டு போட்டிருக்கோம். அதுவும் பாருங்க, அந்த லிங்க் இதில் வேணா கொடுக்குறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து முருகன் கோயிலுக்குள்ளே உள்ள சும்மா லைட்டாக மட்டும் எடுத்தோம். ஏன்னா ஃபோன் அலௌடு இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப இது பண்ணக்கூடாது. சாமி கும்பிட்டு வந்துட்டு உள்ளே கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால வெளியே வந்து புளி சாதம் சாப்பிட்டோம். அது தனி சுகம். அது என்னதான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் லட்டு வாங்கினோம். நாங்கள் வந்து எங்க நேரம்னு பார்த்து நான் சக்கரை பொங்கல் வேணும் பிரிப்பா அப்படின்னு கேட்டால் சக்கரை பொங்கல் தீர்ந்து போச்சு. அதனால லட்டு சக்கரை பொங்கல் கம்பார்ட்மெண்ட்ல ஏதோ வச்சிருந்தாங்க, அதுதான் லட்டுன்ட்டு லட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கோயிலோட வியூ சும்மா லைட்டாக மட்டும் எடுத்து காமிச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கீழே வந்துட்டோம். கீழே வந்து மறுபடியும் வர்ற வழியில் மேலேருந்து அந்த வியூ எல்லாம் எடுத்தோம். 2-3 இடத்துல எடுத்தோம். நீங்கள் நினைக்கலாம் ரெண்டுமே ஒரே டைம் எடுத்தது இல்லை, ரெண்டும் வேறு வேறு டைமில் எடுத்தது. மேலே போகிறப்ப எடுத்தது ஒன்று, கீழே வர்றப்ப எடுத்தது ஒரு 2-3 வீடியோ. கீழே இந்த இடம், இந்த வீடியோ, இந்த கிளிப் எடுத்த இடம் வந்து அந்த வள்ளி போய் கும்பிட்ற இடம், வள்ளி சுனைன்னு ஒன்று இருந்துச்சு. யாருமோ அந்த இது முருகனை பற்றி இது பண்ணுவாங்க. அது இல்லை, அங்க வந்து நிறைய மேல எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முருகனோடது. சொல்லிட்டே வந்து அம்மா மேல பாருங்க, கேமரா. ஐயோ காத்து அப்படி இருந்துச்சு. நான் வரும்போதெல்லாம் பாருங்க வந்துட்டோம். வந்து கார் ஏறிட்டு வாங்கினாங்க. கார்ல அப்படியே நல்லா ஏசி போடாம நாங்க ஓப்பன்ல நைக்கி விட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்கூல் போறப்ப முடியல வெட்டிடணும். அந்த வியூ எங்களுக்கு இது ஏன் இத்தனை தடவை எடுத்து போட்டிருக்கீங்க பாருங்களேன், அழகா இருக்கு. காத்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த வியூ ஏன் அடிக்கடி எடுத்து போடுறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். எங்களுக்கு இது வந்து அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி அந்த பாஞ்சூர் மலையிலையும் நிறைய எடுத்து போடுவோம். எப்போ பார்த்தாலும் ஊருக்கு போனாவே மே மாதம் பார்த்தா இந்த வீடியோ தான் அதிகமாக போடுவோம். எங்களுக்கு அது அவ்வளோ பிடிக்கும். இங்கே இருக்கவங்களுக்கு வந்து இது என்னடா இது ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு யோசிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வெளியே இருந்து வர்றவங்க, தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்து வர்றவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும். தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்துட்டு தமிழ்நாட்டை விட்டு போயிட்டு திரும்ப வர்ற போது
இருக்க ஃபீலிங். ஏதாச்சும் கோயில் திருச்செந்தூரா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், திருவண்ணாமலையில் கோயில் இருக்குல்லம்மா, ஆமாம் அங்கேன்னு போகணும். பழனியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், ஊருக்கு வந்தா பழனி வராம போறதே இல்லை. ஆனா 3 வருஷமா போகல. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Bye.